சினிமா முக்கியம் கிடையாது. நான் சினிமாவில் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ இந்த திருட்டை வந்து மக்களுக்கு புரியணும். ஏன்னா இந்த திருட்டில் இருந்து தான் அடுத்த அரசியலை நோக்கி போகிறாங்க. அரசியலுக்கு யாருனாலும் வரலாம், இவங்க தான் வரணும்னா இல்லை. ஆனால் இன்றைக்கு இங்கே 100 கோடியை சம்பாதிச்சுட்டு சக கலைஞனையோ பல நடிகர்களையோ அவங்களுக்கு எந்தவித சமூக சீர்திருத்தத்தை பண்ணாதவங்க ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்கன்னா நிச்சயமாக அது அடுத்த கட்டமாக 1000 கோடிக்கான ஒரு திட்டமாக தான் இருக்குமே தவிர தமிழக மக்கள் மேல நலனுக்கு இருக்காது. அது முதல்வர் அவர்கள் வந்து 500 கோடி ரூபாய்க்கு ஒரு ஃபிலிம் சிட்டி வந்து பூந்தமல்லி கிட்ட கட்ட போறதா அறிவிச்சிருக்காங்க. ஒரு நல்ல திட்டம், வரவேற்புக்கான திட்டம். ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் கருதுறது என்னன்னா, நான் மட்டும் இல்லை, என்னை போன்ற வளரும் கலைஞர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள், தயாரிப்பாளர்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரு பள்ளியில் 2 பெண் குழந்தைகள் படிக்கிறாங்க. ஒரு குழந்தையோட அப்பா வந்து 50,000 ரூபா சம்பளம் வாங்குறவர், இன்னொரு குழந்தையோட அப்பா வந்து 20,000 ரூபா சம்பளம் வாங்குறவர். அப்போ ஒரு பெரிய உச்ச நடிகர் படம் வெளியாகுது. தேட்டர் டிக்கெட் 160 ரூபா, பாப்கார்ன் 100 ரூபா. அப்போ அந்த ஒரு 50,000 வாங்குறக்கூடிய அந்த அப்பா வந்து மகளை கூட்டு போய் காட்டிடுறாங்க. அடுத்த நாள் அந்த குழந்தை வந்து நான் என்ன படம் பார்த்தேன் அதுன்னு சொல்லும்போது இந்த குழந்தைக்கு ஒரு ஏக்கம் வருது. ஏன் நம்ம அப்பாவால் படத்துக்கு கூட்டு போக முடியல? அப்போ அவர் சொல்லுது, அப்பா என்ன படத்துக்கு கூட்டு போங்க. ஸோ 20,000 ரூபா வாங்குறவருக்கு இன்றைக்கு ஒரு தமிழ் சினிமா பார்க்கறதுங்கிறது ஒரு ஆடம்பரமாகி விட்டது. இது ஒரு நவீன திருட்டு. ஒரு எளிய மக்களின் கலை. சினிமாங்கிறது வந்து காலையில் வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் படம் பார்த்துட்டு இருந்த ஒரு சமூகம் இன்னைக்கு வியாபார நோக்கத்தில், மிக முக்கியமாக இதை நான் குற்றம் சாட்டுறது வந்து நடிகர்களோட சம்பளம் தான். ஏன்னா இவங்க சம்பளத்தை ஏற்றும் போது ப்ரொடியூசர் வேற வழி இல்லாமல் அவங்க அதோட விலையை அதிகப்படுத்துகிறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் தலையில் வைக்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டர் தலையில் வைக்கிறாங்க, தேட்டர்ஸ் கடைசியாக கஸ்டமர்னு சொல்லக்கூடிய கிளைண்ட் வந்து ஆடியன்ஸ் தலையில் வைக்கிறாங்க. இன்றைக்கு 100 கோடி சம்பளம் வாங்குற அனைத்து நடிகர்களுமே தமிழ் ரசிகர்களை சட்டப்பூர்வமாக திட்டமிட்டு திருடுகிறார்கள். இது தமிழ் ரசிகர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மேடைகளில் சொல்லும் போது தான் போய் சேரும். இதை நீங்கள் எழுதணும் என்னன்ட்டு. உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் இதை எழுதும்போது இன்னும் போய் சேரும். இப்போ அந்த 20,000 ரூபா சம்பளம் வாங்குறவர் சரி பிள்ளையை கூப்பிட்டு போகலான்னா தனியாக அனுப்ப முடியாது. 260 ரூபா ஒரு, ஏன்னா பாப்கார்ன் எல்லாம் படம் பார்க்க முடியாதுல்ல. ஸோ 260 ரூபா ஒரு டிக்கெட்டு. இவர் பாப்கார்ன் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு இவர் ஒரு 100 ரூபாய்க்கு பண்ணுறாரு. இப்போ ஒரே குழந்தைய கூட்டு போக முடியாது. அண்ணனும் ஆசைப்படுறான், நானும் படம் பார்க்கணும், நானும் அந்த நடிகர் டிவியில் போட்டு கூப்பிடுறாங்க. ஸோ 560 ரூபா, இவருக்கு ஒரு 100 ரூபா டிக்கெட் 660 ரூபா ஆயிடுச்சு. 3 பேர் போன உடனே அந்த குடும்ப தலைவியும் ஆசைப்படுறாங்க, நம்ம குடும்பத்தோட வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு, படம் பார்த்தே 4-5 வருஷம் ஆச்சு, நானும் வர்றேன் அப்படின்னு உடனே 1000 ரூபா வருது. இந்த 1000 ரூபாய்க்கு கடன் வாங்குறதா, இல்லைன்னா ஃபீஸ் கட்டு வச்சிருந்த காசோட சேமிப்பை எடுக்கிறதா, இல்லை தன் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு நகையை சேர்ப்புறதுக்கு அதுலேருந்து எடுக்கிறதாங்கிற ஒரு இதில் போய் வேற வழி இல்லாமல் கடன் வாங்கி படம் பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு தமிழ் சினிமாவை கொண்டு போய் விட்டது நடிகர்கள் தான். இதுக்கு வந்து உண்மையை சொல்ல போனால் இன்றைக்கு தயாரிப்பாளர்கள் இல்லை. கடந்த 10 வருடங்கள் இருந்த பிரம்மாண்ட தயாரிப்பாளர்கள் இன்று இல்லை. ஆனால் காணாமல் போனதுக்கு காரணம் வந்து பேராசை தான். ஏன்னா இன்றைக்கு 1 கிலோ நல்ல அரிசி, ஒரு பொன்னி அரிசி வந்து விலை வந்து 77 ரூபா. ஆனால் ஒரு திரைப்படத்தை டிக்கெட் கட்டணம் 120 ரூபாய்க்கு மேலே இருக்கு. ஆனால் ஒரு விவசாயி 1 கிலோ அரிசியை உருவாக்குறதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குது. சினிமா கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க, அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல, அது எளிதாகவும் எடுக்கலாம், எடுக்காமல் இருந்தாலும் ஒன்றும் இல்லை, மக்கள் வாழ்ந்துருவாங்க. அரிசியை விட சினிமா முக்கியம் கிடையாது. நான் சினிமாவில் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ இந்த திருட்டை வந்து மக்களுக்கு புரியணும். ஏன்னா இந்த திருட்டில் இருந்து தான் அடுத்த அரசியலை நோக்கி போகிறாங்க. அரசியலுக்கு யாருனாலும் வரலாம், இவங்க தான் வரணும்னா இல்லை. ஆனால் இன்றைக்கு இங்கே 100 கோடியை சம்பாதிச்சுட்டு சக கலைஞனையோ சில நடிகர்களையோ அவங்களுக்கு எந்தவித சமூக சீர்திருத்தத்தை பண்ணாதவங்க ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்கன்னா நிச்சயமாக அது அடுத்த கட்டமாக 1000 கோடிக்கான ஒரு திட்டமாக தான் இருக்குமே தவிர தமிழக மக்கள் மேல நலனுக்கு இருக்காது. அது எனக்கு உறுதியாக தெரியும். அப்படி இருக்குன்னா முதல்ல இங்கே சீர்திருத்தம் பண்ணுங்க. நீங்கள் இங்கே வந்து ஒரு சின்ன படம் வரலன்னு போன வாரம் கூட ஒரு படம், இந்த ஃபைண்டர், இந்த ஒரு படத்துக்கு வந்து தேட்டர் கிடைக்கல அப்படின்லாம் வருத்தப்படுறாங்க. நிச்சயம் கொடுக்க மாட்டாங்க. சின்ன படங்களுக்கு பெரிய தேட்டரில் கிடைக்காது. இது யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் சின்ன படங்கள் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே டைரக்டர் சொன்னேன், ஹீரோவே சொல்ல முடியும். சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, விமல், வித்தார்த்து, நான் உட்பட, ஆண்டனி, குரு சோமசுந்தரம் மாதிரி போன்ற நடிகர்கள்லாம் சின்ன பட்ஜெட்டில் தான் வர முடியும். ஒரு தயாரிப்பாளர் இந்த தொழிலே தெரியாமல் வந்து பெரிய பட்ஜெட்டை போட முடியாது. ஒரு 4 கோடி குறைவான படம் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு 4 கோடி குறைவான படத்தை கொண்டு வராங்கன்னா இந்த தயாரிப்பாளர் சங்கம் அவங்களுக்கு வழிகாட்டணும். இந்த விஷயங்களை பண்ணுங்க, அதை பண்ணுங்க விட்டு படம் எடுக்காதீங்கன்னு சொல்றது வந்து அது ஒரு புஷ்வாத்தனம் மாதிரி தான்.
அதாவது காசு இருக்கவங்க மட்டும் ஸ்கூல்ல சேருங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். இதுக்கு ஒரே தீர்வா நான் முன்வைக்கிறது என்னன்னா, அரசு திரையரங்கத்தை திறக்க வேண்டும். 500 கோடி பிலிம் சிட்டி இன்றைய அத்தியாவசியம் அல்ல. இன்றைக்கு வந்து ஒரு எளிய குடும்பம், நான் சொன்ன ஒரு 20,000 ரூபாய்க்கு கீழே வாங்கக்கூடிய குடும்பத்தால படம் பார்க்க முடியலங்கிறது, அது அரசு செயல்படணும். அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் என்ன இருக்கு? நிறைய பேர் ஓடிடி கிடையாது, அவங்க மொபைல்ல பார்க்க முடியாது. டிவியும் பெருசா அவங்க நிறைய வீடுகள் இல்லை. ஒரு 300 ரூபா சம்பாதிக்கிற ஒரு ஆளால 120 ரூபா கொடுக்குறங்கிறது, அதுக்கு எந்த படமா, அது உலக படமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் அது தகுதி கிடையாது. இப்ப நாங்க இந்த படம் எடுத்திருக்கோம். இந்த படத்துக்கு நான் விலை நிர்ணயிக்க முடியாது. ஒரு விவசாயி வந்து உருவாக்குறாங்க, ஆனா விவசாயி நிர்ணயிக்க முடியல. இடையில இருக்கக்கூடிய ஆட்கள் தான் நிர்ணயிக்கிறாங்க. எனக்கு இது ஒரு 50 ரூபா வச்சிருந்தா போதும், அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் தானே உருவாக்குறேன், நானும் என்னுடைய நண்பர்கள் உருவாக்குறோம். ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய அரசியல். ஸோ இதை தீர்வு செய்யணும்னா 50 நகரங்களை தேர்ந்தெடுத்து 50 திரையரங்களை தமிழக அரசு திராவிட மாடல் உருவாக்குச்சுன்னா உலகத்திலே முதன் முதலாக அந்த சாதனையை செய்த பெருமை பெற முடியும். இந்த 50 நகரத்துல பாத்தீங்கன்னா இடம் கூட சொல்லுவேன் நான். பஸ் ஸ்டாண்ட்ல வைங்க, பழைய பஸ் ஸ்டாண்டோ புது பஸ் ஸ்டாண்டோ, பஸ் ஏறதுக்கு பதில் அங்க 2 மணி நேரம் பஸ் லேட்டா வருதுன்னா தேட்டருக்கு வந்துட்டு போவாங்க. கிட்டத்தட்ட ஒரு திரையரங்கில் இருந்து மட்டும் அரசுக்கு 10 to 12 கோடி ரூபாய் வருமானம் வரும். உங்களுக்கு தேட்டர் வசூல் இருக்கு, கேன்டீன் இருக்கு, பார்க்கிங் இருக்கு. பார்க்கிங் பெரிய பிரச்சனை வராது, ஏன்னா பஸ் ஸ்டாண்டுங்கிறதுனால பக்கத்துலேயே இருக்கும். 5 ரூபா 10 ரூபாயிலே நீங்க காரை போட்டுடலாம். மிகப்பெரிய ஒரு ஃபுட்ஃபால் உள்ள வரும், திரும்பவும் ரசிகர்கள் உள்ள வருவாங்க. இதை சொன்ன உடனே அந்த தயாரிப்பாளர் திரையரங்கு உரிமையாளர் சங்கம் பயந்துட வேண்டாம். ஏன்னா நம்ம ஒரு நல்ல திட்டத்தை முன்வைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அரசு திறந்துட்டாங்கன்னா நம்ம கூட்டம் வர மாட்டாங்கன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு காசை கொடுத்து அந்த திட்டத்தை கிடப்பில போட சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்கு அப்படியான ஒரு சமூகம் அமைந்திருக்கு. நிச்சயம் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஓப்பன் பண்றதுனால பிரைவேட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஒரு ரேஷன் கடை ஓப்பன் பண்றதுனால சூப்பர் மார்க்கெட்டுக்கு பாதிப்பு வராது. ஒரு சமூக நல கூட உருவாக்குறதுனால அரசு உங்களுக்கு வந்து ஒரு கல்யாண மண்டபம் பிரச்சனை ஆகாது. இது வந்து 20,000க்கு கீழே அரசு வந்து இந்த திரையரங்கத்தை இதை ஒற்றை மனிதனாக நான் மட்டும் சாத்தியப்படுத்த முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி உதவி இயக்குநர்கள் இதுக்கு வந்து குரல் கொடுக்கணும். நீங்க 4 கோடி கீழே தான் படம் பண்ண முடியும், அதுதான் சாத்தியம். இல்லைன்னா ஒரு நடிகர் பின்னாடி போய் வாழ்க்கையை தொலைக்க வேண்டியதா இருக்கும். அப்போ புது நடிகர்கள் யார் யாரெல்லாம் ஹீரோ ஆகணும் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல இதை பத்தி எழுதுங்க. ஒரு ஏன் அரசு வந்து முதல் திரையரங்கத்துக்கு நீங்க கலைஞர் பேரை சூட்டுங்க. கலைஞர் திரையரங்கம், அண்ணா திரையரங்கம், புரட்சி தலைவர் திரையரங்கம், சிவாஜி திரையரங்கம், அம்மா திரையரங்கம், NSK, மனோரமா ஆட்சி, இப்படி கலைஞர்கள் சாதனை புரிந்தவர்களோட பேர்ல நீங்க திரையரங்கத்தை திறந்தால் இதன் மூலம் அரசுக்கு ஆண்டுக்கு நீங்க 50 திரையரங்கம், ஒரு திரையரங்கத்துக்கு 12 கோடின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 50 திரையரங்கின் மூலம் வருடத்துக்கு 600 கோடி கிடைக்கும். 5 வருடங்களில் 3000 கோடி கிடைக்கும். இந்த வருமானத்தை, ஏன்னா இதை நான் சொல்லும் போது என்னன்னா கண்டிப்பா அந்த கமெண்ட்ல போடுவாங்க, ஏன்டா உனக்கு வேற வேலை இல்லையா, அரசை போய் தேட்டருக்கு ஏற்கனவே அந்த சினிமா வேலை சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு, நீ வந்து தேட்டர் திறக்க சொல்றீங்கிறதுனால அதையும் சொல்றேன். இந்த 600 கோடி வருமானத்தை நீங்க அரசு பள்ளிக்கு செலவிடலாம், அரசு கல்லூரிகளுக்கு, அரசு மருத்துவமனைக்கு, திரும்ப மக்களின் பணம் மக்களுக்கே போய் சேரும். பிலிம் சிட்டியின் மூலம் இந்த முதலீட்டை எடுக்க முடியாது. ஈவன் அந்த கான்ட்ராக்ட் யார் அந்த பிலிம் சிட்டிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கே அந்த 50 தேட்டரை கட்டுறதுக்கான கான்ட்ராக்டை கொடுக்க முடியலாம். ஏன்னா இவ்வளோ ஆய்வு செஞ்சிருக்காங்க. ஒரு மாசமா நீங்க இதை வந்து ஒரு பெப்சி சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், சிறுகுட பட தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம் சொல்லிட்டு எல்லாருமே வந்து அரசு திரையரங்கத்தை திறந்தால் நிச்சயம் வந்து தமிழ் சினிமா மீண்டு வர முடியும். ஏன்னா பெரிய ஒரு ஓப்பனிங் வரும். நான் நடிகருக்கு கதை பண்ணவே கூடாதுன்னு என்னன்ட்டு. ஏன்னா நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை பயன்படுத்துவாங்க, ஒரு இயக்குனரை, தயாரிப்பாளரை, அந்த வந்து எப்படி அவங்ககிட்ட இருந்து அதை அவங்க அறிவை பயன்படுத்துறது, அவங்க பணத்தை பயன்படுத்தணும்னு நினைப்பாங்க. சமூகத்துக்கு அவங்களால ஒரு நல்ல படம் நிச்சயம் வரவே வராது. ஸோ அரசு இதை ஆவணம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன். தென்னிந்திய நடிகர் சங்கங்கிறாங்க. வெறும் செங்கலையும் சிமெண்ட்டையும் கட்டி என்ன பண்ண போறோம், மனித உரிமைகளை காப்பாற்றாமல். இது ரொம்ப வருத்தத்தக்க விஷயம். இன்னைக்கு எனக்கு அது ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. கேட்டால் எனக்கு தெரியல அப்படிங்கம்பாங்க. எங்கள் சங்கத்தில் இல்லைம்பாங்க. ஏன் சங்கத்தில் இல்லை? சங்கத்தோட அடிப்படை உறுப்பினர் வந்து 1.5 லட்ச ரூபான்னு நினைக்கிறேன். இது வந்து சினிமா நடிகர் சங்கம் இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் இந்த சங்கத்தை ஆரம்பிச்சப்போ தென்னிந்திய சினிமா நடிகர் சங்கம் ஏன் வைக்கலன்னா அங்கே நிறைய நாடக நடிகர்கள் இருந்தாங்க, இன்னும் இருக்காங்க மதுரையில், புதுக்கோட்டையில். நமக்கு தெரிஞ்ச சேசு பாலாஜி, போண்டாமணி போன்றவர்கள் இறந்துகிட்டு இருக்காங்க. தெரியாம மதுரையிலையும் புதுக்கோட்டையிலையும் இன்னும் எத்தனையோ துணை நடிகர்கள், கதாபாத்திர நடிகர்கள் ஒரு மருத்துவ செலவுக்கு இல்லாம இறக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே வந்து ஒரு சமூகம் கேலி பேசுது.
மக்கள் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில், ட்விட்டர்லாம், அந்த யூடியூப்லாம் கமெண்ட்டில் போடுறாங்க, ஏன் உங்களை காப்பாற்ற முடியல? அந்த கலைஞர் இன்று இருந்திருந்தால் பல பேரை சிரிக்க வச்சிருப்பாரு. அவருக்கு வரக்கூடிய சம்பளத்தில் பல பேருக்கு உதவி இருந்தார். இதெல்லாம் வந்து நடிகர் சங்கம் வந்து இதுக்கு ஒரு தீர்வு காணணும். எங்கள் சங்கத்தில் உறுப்பினர்கள்னு சொல்லிட்டு சொல்றது வந்து ஒரு முறையான இது கிடையாது. ஒரு சங்கம் என்பது மக்களை காப்பதாக இருக்க வேண்டும். அந்த சங்கத்து ஆளுகளுக்கான தவிர அந்த கட்டடத்தை உருவாக்கிட்டு அதுக்கு ஒரு கலை நிகழ்ச்சிகளுக்கு நடிகைகளை கூட்டு போயிட்டு சிங்கப்பூர், மலேசியா போயிட்டு அடுத்து லண்டன், யூஎஸ் தான் அடுத்து திட்டமிட்டு இருப்பாங்கிறது வருந்தத்தக்க விஷயம். இன்னொன்று அது சரிமா பெரும் நடிகர்களுக்கு ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ற இடம் மாதிரி தான் இருக்கு. ரெட் கார்டு போட்டோம்னா அங்கே போய் பஞ்சாயத்து பண்ற மாதிரி இருக்கு. இதுக்கு இல்லை நடிகர் சங்கம். நான் நடிகர் சங்கத்தில் இல்லை, அதனால நான் விமர்சனம் பண்ண முடியும். ஏன்னா அது வெளியில இருந்தால் நான் பண்ண முடியும், உள்ள இருந்தால் அது. இப்போ கூட இதை பேசணுமா வேண்டாமாங்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்க பேசாதன்னாங்க. அப்புறம் வளர்ந்துட்ட பிறகு வளர்ந்துட்டா பேசாதான் பண்ணேன். அப்போ எப்பதான் பேசுறது, யார் தான் பேசுறது? நடிகர்களை வந்து வசூலை வச்சு தீர்மானிக்காதீங்க. உங்களை ஒருத்தர் சிந்திக்க வைக்கிறாரு, சந்தோஷப்படுத்துறாரு அப்படின்னா எல்லா நடிகரும் ஒரே விஷயம்தான். அப்படித்தான் நமக்கு கருப்பு வேலையில இருந்தது. அவர் மக்கள் தலைவமாக இருந்தாலும் நடிகர் தலைவமாக இருந்தாலும் எம்.ஆர். ராதா அவர்கள், நாகேஷ் அவர்கள், சந்திரபாபுன்னு ஒரு பெரிய பாரம்பரியம் இருந்தது, இன்றைக்கு இல்லை. அது வருந்தத்தக்க விஷயம். இதை வந்து இந்த மேடையில் சொல்லிட்டா இன்னும் நிறைய பேருக்கு போய் சேருங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். ஏன்னா இதுக்கு படத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அடுத்து இன்னொரு நடிகர் மருத்துவ செலவு இல்லாமல் இறந்தால் அது தமிழ் சினிமாவுக்கு அவமானம். அதை சம்மந்தப்பட்டவர்கள் தலையிட்டு அதுக்காக ஒரு தீர்மானம் ஏற்படுத்தணும். வெளிநாட்டு வெளிமொழி படங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஓடுறது புதுசு கிடையாது. சங்கராபரணத்துல இருந்து, டைட்டானிக்ல இருந்து ஓடி இருக்கு. அந்த மீம்ஸ்ல என்னன்னா தமிழ் சினிமா இயக்குநர்களுக்கு என்னாச்சுன்னு ஒரு கேள்வி பேசியிருந்தாங்க. அது ரொம்ப வருந்தத்தக்கமாக இருந்தது. இன்றைக்கு தமிழ் சினிமா சூழல் பார்த்தீங்கன்னா கதையை கேட்டு தயாரிப்பாளர்கள் எடுப்பது குறைந்து விட்டது. ஒரு நடிகர் தான் ஒரு தயாரிப்பாளரையும் தேர்வு செய்கிறாங்க, கதையும் தேர்வு செய்கிறாங்க, இயக்குனரையும் அவங்க தான் தேர்வு செய்கிறாங்க. இப்போ தமிழ் சினிமா வந்து நடிகர் கையில் தான் இருக்கு. ஸோ வந்து நீங்கள் ஒரு மஞ்சுமல் பாய்ஸோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரை சொல்ல முடியும்? ஸ்கிரிப்ட் தான். அதில் ஹீரோ கிடையாது, ஹீரோயின் கிடையாது, பெரிய மியூசிக் டைரக்டர் கிடையாது, ஃபைட்டு கிடையாது, காமெடியன் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது மாதிரி வந்து ஒரு கேரளாவில் பண்ண முடியும். இப்போ நான் அதே டைரக்டர் சிதம்பரம் இருக்கிறாரு. அந்த டைரக்டரை கொண்டு வந்து இங்கே ஒரு தயாரிப்பாளர்கிட்ட அந்த கதையை சொல்லியிருந்தா அந்த படத்தை யாராவது எடுத்திருப்பாங்களா? இது வந்து மௌனம் தான் பாருங்க. ஐயா வந்து நம்ம நந்தகோபால் சார் கூட 96ன்னு ஒரு அருமையான படம் எடுத்திருந்தாரு. எந்த வித ஒரு ஆபாசமும் இல்லாமல் ரொம்ப அருமையான படம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தரை குற்றம் சொல்றதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடக்குன்னு தெரியணும். இங்கே சினிமா அரசியல் புரியாமல் வேணும்னே வந்து இங்கே தலை சிறந்த இயக்குநர்கள்லாம் இருக்காங்க இந்தியாவிலேயே. வந்து அவர் வந்து ஸ்ரீதர் சார்ல இருந்து பாரதிராஜா, பாலச்சந்தர், இயக்குனர் மியம்ல இருந்து எல்லாருமே இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஸோ ஆனால் இன்றைக்குமே என்னென்னா பெரிய இயக்குநர்கள் நான் சொல்லக்கூடிய இப்போ இந்த ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் உட்பட அவங்கெல்லாம் வந்து பெரிய ஹீரோக்களை வச்சு மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பெரிய ஹீரோக்களுக்கு வசூலுக்கு தான் நீங்கள் உதவி பண்ணுவீங்களே தவிர ஒரு புதிய முயற்சி இல்லை. இன்றைக்கும் ஒரு பாரதிராஜா சாரை கொண்டாடுறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு வளையல் கடையில் வேலை பார்த்த ஒரு ஆளை ஹீரோவாக்குனார், தன்னோட அசிஸ்டண்ட்டை ஹீரோவாக்குனார். இயக்குனர் மையம் பார்த்தீங்கன்னா ஒரு கர்நாடகாவில் இருந்து மொழியே தெரியாமல் வந்து தமிழை கற்றுக்கிட்ட வச்சுட்டு அவரை சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டார். ஒரு உலக நாயகனை உருவாக்குனார். இந்த மாதிரி டேரக்டர்ஸ்லாம் இருந்த இடம் இது. வந்து ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஹீரோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பட்ஜெட்டில் தான் வர முடியும். ஒரு நல்ல கதை அம்சம் கொண்ட இயக்குநர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிஸ்ட்டே சொல்ல முடியும். இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஞ்சித், மாரி செல்வராஜ், லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்பராஜ், நலன் குமாரசாமி, இவங்கெல்லாம் எதிலிருந்து வந்தாங்க? சின்ன பட்ஜெட் படங்கள். ஆனால் இவங்க அடுத்த இவங்களோட இலக்கு என்னவா இருக்குன்னா பெரிய நடிகர்களோட வசூலுக்கு போய் ஒரு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது என்ன சொம்பு தூக்குறது பள்ள தூக்குற மாதிரி இருக்குது. அவங்க அடுத்து ஒரு கலையரசனோ, ஒரு அட்டகத்தி தினேசியோ, இல்லை ஒரு புதுமுகம், ஒரு ஆண்டனி, இல்லை குரு சோமசுந்தரம், பசுபதி மாதிரியான ஒரு அந்த கதாநாயகர்களை வச்சு ஏன் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லையா? வசூலுக்கு பின்னாடி போனால் அவங்களுக்கு நிலையான ஒரு வாழ்க்கை இருக்காது. இன்றைக்கும் நம்ம வந்து இயக்குனர் இமயம், இயக்குனர் செய்கிறாங்கிறோம். அதுக்கடுத்து ஒரு இயக்குனர் ஒரு பொதிகையோ, ஒரு இயக்குனர் மேற்கு தொடர்ச்சி மலையோ வர முடியாத அளவுக்கு காரணம் வந்து இதுதான். நான் இன்னைக்கு பேசுறதுக்கு காரணம் வந்து என்னன்னா என்னுடைய இயக்குனர் தான். அவர் எந்த ஒரு பொருளாதார எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்ன ஹீரோ ஆக்குனார். ஸோ வந்து ஒரு ஸ்கிரிப்டுக்கு செலவு பண்ணாமல் நீங்கள் வந்து வெறும் நடிகர்களுக்கு செலவு பண்ணீங்கன்னா தமிழ் சினிமா இன்னும் மிக மோசமான ஒரு வீழ்ச்சிக்கு போகும். அதனால வந்து இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெரிய டைரக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க கதையை திருடுறாங்க. இதே மாதிரி இந்திய சினிமாவில் வேறு எங்கேயுமே நடக்கிறது இல்லை. அதுவும் என்னென்னா அந்த விவேக் படம் மாதிரி முன்னாடியே சங்கத்தில் போய் ஃபைன் கட்டிடுறாங்க. அடுத்த படம் நான் கதை திருட போகிறேன், அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணாதீங்க, கழிச்சிருங்க. இது வந்து நம்ம ரொம்ப பெருமை பேசிக்கிறோம் தமிழ் சினிமா அது இதுன்னு. இதெல்லாம் ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். ஒரு ரைட்டரை வச்சு எழுத வச்சுட்டு வசனம்னு போடுறாங்க. இதெல்லாம் வந்து கீழ்த்தரமான செயல். இதெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இயக்குநர்கள் வந்து சமூகத்துக்கு பாடம் எடுக்கிறாங்க. மக்கள் எப்படி வாழணும் அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா அந்த வசனம்னு போட்டால் வந்து ரீமேக் பண்ணும்போது ரைட்ஸ் கொடுக்க வேணாம்.
இதுல என்ன ரைட்ஸ்? அந்த வர்றதே 10%, அதுல அந்த ஒரு எழுத்தாளருக்கு கொடுக்கறதுல என்ன இருக்கு? ஸோ இந்த மாதிரி சிந்திச்சாங்கன்னா எப்படி வளரும்? இப்போ அகிரா குரோசாவாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 ரைட்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க பேசுறது மட்டும் அகிரா குரோசாவா, ஸ்பீல்பர்க் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ரைட்டர்ஸ்க்கான அங்கீகாரமே இல்ல. அதனால தான் இப்ப நான் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, கதை தான் எழுதினேன். நான் ஒரு ஒரு 3 பக்கத்துல கதைய எழுதிட்டு அவரு ஜான் பாபராஜ் எங்க திரைக்கதை ஆசிரியர், தமிழின் மிக ஒரு சிறந்த ஒரு திரைக்கதை ஆசிரியரா வந்து கொண்டிருக்கிறார். நிச்சயம் இந்த மாதிரியான இவங்கள வந்து பயன்படுத்துங்க நீங்க. பெரிய இப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணா, முதல்ல கதைய தான் தேர்ந்தெடுக்கணும். இங்க எந்த நடிகருக்கும் படம் ஓடாது. அது நான் உறுதியா சொல்ல முடியும். இங்க மார்க்கெட்டுங்கிறாங்க. அது கோயம்பேடு மார்க்கெட்டோ, மாட்டுத்தாவணி மார்க்கெட்டோ எந்த மார்க்கெட்டும் கிடையாது இங்க. அந்த ஸ்கிரிப்ட், அந்த டைரக்டர் தான். ஸோ அவங்களுக்கு நீங்க காசு கொடுங்க. ரைட்டருக்கு காசு கொடுக்காம ஏமாத்துறது, பேரை போடாம பண்றது, இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு முதல்ல தயங்குறாங்க, பயப்படுறாங்க. இல்ல இல்ல நீங்க ஏன் இப்படி தைரியமா பேசுறீங்க அப்படின்னா, யாராவது பேசுங்க. யாருமே பேசலன்னா அது வந்து அந்த சமூகத்துக்கே வந்து ஒரு வருந்தத்தக்கமான விஷயமாயிடும். அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா, ரைட்டர் பேரை தான் ஃபர்ஸ்ட் டெக்னீஷியன் இதில போட்டிருப்பேன். ஏன்னா நான் அங்கீகாரம் கொடுக்குறேன் நானு. அவருக்கு இந்த படத்துக்கு வந்து ஒரு முதல்லே வந்து அவருக்கு வந்து சம்பளத்த குடுத்தா, இந்த டெக்னீஷியன்லயே அவருக்கு தான் அதிக சம்பளம். அதிகமா சொல்லி. ஏன்னா மத்த எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா நான் அந்த எழுத்த மதிக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு எழுத்தாளர் மகன். எனக்கு எழுத்தாளருக்கு மட்டும் பணமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏக்கம். இந்த படம் வெற்றி பெற்றால் அடுத்த படத்துல பேர் வந்துரும். நான் அதுக்கப்புறம் கழட்டி விட்டுறாங்க. சண்டை போட்டுறாங்க வேணும்னே வந்து. டைரக்டர்ஸ் இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது? ஒரு அறம் சார்ந்து படம் எடுப்பாங்க. ஆனா அறமா அது செயல்படுறது இல்ல. இப்போ ரஞ்சித் அவர்கள்லாம் வந்து தமிழ் பிரபா பேரெல்லாம் போடுறாரு. நல்ல விஷயமா இருக்கு. அவர் வெற்றிமாறன் வந்து நாஞ்சில் நாடன் கதைகள், ஒரு வெக்கை பூமணி கதைகள்லாம் எடுக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னும் மேற்கொண்டு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா தான் அந்த இயக்குனர்கள் பல ஆண்டுகள் கழித்து வெற்றி பெற முடியும். ஆக்சுவலா இப்போ இந்த கதாநாயகியோட பிரச்சனை என்ன தெரியுமா உங்களுக்கு? நான் அது நினைச்சேன் சார். நான் ஆக்சுவலா என்னன்னா, நான் ஒரு சம்பத் சார் தான் கூட்டு வந்தாரு. ஏன்னா ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சிருங்க. ஏன்னா ஹீரோயின் தொல்லை தாங்க முடியல. ஹீரோயின் அம்மா, சித்தப்பா, பெரியப்பா எல்லாம் வராங்கிறாங்க. அவங்க ஒரு ஹேர் ட்ரெஸ்ல இருந்து சேலை கட்டுறதுலேருந்து ஏகப்பட்ட இது இருக்கு. அது ஒரு பாலிடிக்ஸ் உங்களுக்கு தெரியும் என்னன்ட்டு. நான் அந்த ஹீரோயின் செலக்ட் பண்ணும்போது அந்த பொண்ணே பார்க்கல. பொண்ணுன்னு ஒன்று இருந்தால் கூட்டு வந்துருங்கன்ட்டேன். இல்லைன்னா நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க தான் பொம்பளை வேஷம் போடணும் சிவாஜி கணேசன் மாதிரி அப்படின்னு. அவர் பயந்துட்டாரு. கடந்த இதில் பேசின மாதிரி ஊட்டியில் வந்து அரசு ஒரு திரையரங்கம் நடத்தி கொண்டு இருக்கு. எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது. ஊட்டியில் ஒரே ஒரு திரையரங்கம் இருக்கு. அது அரசு தான் நடத்துது. அதோட நேரடி வருமானம் கலெக்டருக்கு போகுது. ஸோ அது ஏற்கனவே இருக்கிறது. தொடர்ந்து அந்த அதை அடுத்து அது கவர்மெண்ட்டோட தான் சிறப்பு. அது இன்னும் இன்னும் நிறைய வரும்போது என்னன்னா, செகண்ட் ரிலீஸ் மாதிரி கொண்டு போடலாம். பெரிய படங்கள் ஒரு தடவை ஓடி அங்க மல்டிப்ளெக்ஸ் மாதிரி வைக்கும்போது, ஏன்னா ஒரு எல்லாரும் படம் பார்க்கணும். சமூக நீதிங்கிறது என்னன்னா, எல்லாரும் படிக்கணுங்கும்போது பிள்ளைகள், அதாவது குழந்தைகள், நான்லாம் வந்து சினிமா தியேட்டர்ல தான் வளர்ந்தேன். சும்மா இருந்தா படத்துக்கு போயிருவோம். அவ்வளவுதான். என்ன படம் தெரியாது. சாமி படம் பார்ப்போம், சண்டை படம் பார்ப்போம், இந்த மிருகங்கள் படங்கள், ஜாக்கி சான் படம்லாம் அப்படிதான் பார்த்து வளர்ந்தோம். ₹5 ₹2 டிக்கெட்ல இருந்தோம். இன்றைக்கு வந்து இது அதீத லாப நோக்க வெறி தான் அது. அங்கேயுமே கம்யூனிசம் தான் வந்து நிக்குது. எல்லாருக்கும் அந்த இது போய் சேரணும்ல. ஒரு குழந்தை ஆசைப்படுது, அதை செய்ய முடியலன்னா அந்த தகப்பனுக்கு எவ்வளவு பெரிய வருத்தம் இருக்கும். அதனால அதை வந்து அரசு ஆவணம் செய்யணும். அதே போல கம்யூனிஸ்ட் மாடல் பக்கத்து கேரளா ஸ்டேட்ல ஓடிடி ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம அரசு ஓடிடி நிச்சயம் ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் கடந்த வருடம் 248 படம் சென்சார் வாங்கி ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல 120 படங்கள் மட்டும்தான் ஓடிடி எடுத்திருக்காங்க. மீச்சம் இருக்கக்கூடிய 128 படங்கள் எங்கேயுமே வெளியாகல. ஸோ ஒரு படத்துக்கு நீங்க ₹1,00,000 என்ட்ரி ஃபீஸ் மாதிரி வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ₹1,00,00,000 கிடைக்கும். 100 படங்களை நீங்க, ஏன்னா சின்ன படங்களை வந்து இங்க உண்மையா சொல்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க நிறைய மீடியேட்டர்ஸ் வந்து தப்பான ஆட்களா இருக்காங்க. எல்லாருமே நான் தான் அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் ஓனர்னே சொல்லிடுறாங்க. வாங்க நான் ரிலீஸ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காசை வாங்கிட்டு ஆளை காணாம போயிடுறாங்க. அப்போ வந்து தயாரிப்பாளர் சங்கம் இவங்க தாங்க அக்ரிகேட்டர், இவங்க தான் மீடியேட்டர், இவங்களை தொடர்பு கொள்ளுங்கிற நம்பரை போடலாம். அவர் தனஞ்சயன் சார் அவர் வந்து ஒரு புக்கு போட்டுட்டு இருக்காரு. ரொம்ப அருமையான புக்கு, நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துல. அதுல இருந்து கூட எனக்கு நிறைய தொடர்புகள் கிடைச்சது. ஸோ அந்த ஓடிடி வந்து என்னன்னா, உலகெங்கிலும் இருக்க தமிழர்களை ஒன்றிணைக்க முடியும். வெறும் ஒரு ₹500 வருட சந்தா ₹500 வச்சீங்கன்னா 10 லட்சம் தமிழர்கள் உலகம் முழுக்க இருந்து சேரும்போது கிட்டத்தட்ட ஓடிடியில இருந்து மட்டும் தமிழக அரசுக்கு 60 கோடிக்கு மேல கிடைக்கும். இதெல்லாம் உபரி வருமானம். இதை பண்ணுவதன் மூலம் நமக்கு அவங்களோட டேட்டா பேஸ் கிடைக்கணும். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் அதுல விளம்பரங்கள் போடலாம். ஸோ இதெல்லாம் எப்படி அரசு ஒரு கேபிள் உருவாக்குறாங்களோ அதே மாதிரி அரசு ஓடிடி மற்றும் திரையரங்கத்தை உருவாக்கினால் மட்டும்தான் அது தமிழக மக்களுக்கும் நல்லது. தமிழ் திரையரங்கும் தான் வரும். எங்களுக்கு ஃபிலிம் சிட்டி வேண்டான்னு சொல்லல, அது இப்போதைக்கு அத்தியாவசியம் இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா 5 கோடி கீழே இருக்க படங்கள் எதுவுமே ஃபிலிம் சிட்டியில போய் நாங்கள் ஷூட்டிங் பண்றதோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அது எல்லாமே மேல்தட்டு. இது நீங்க அந்த பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா கான்வென்ட் பசங்க மாதிரி, அவங்க அப்பா நீட்டு தேர்வு கொண்டு வந்தாலும் சேர்த்து விட்டுருவாரு, எப்படியாவது சேர்த்து விட்டு காசு கொடுத்தாது அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாரு. எங்களை மாதிரி வளரும் கலைஞர்கள், மிக முக்கியமா திரும்ப திரும்ப சொல்றதுன்னா புது இயக்குனர்கள்,
இந்த ஒரு படம் பண்ண இயக்குனர்கள், புது ஹீரோக்கள், புது தயாரிப்பாளர்கள்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி. ஒரு அரசு வந்து கான்வென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணுமா, கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்க்கு சப்போர்ட் பண்ணுமாங்கிறது கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். இது வந்து நம்ம தனி மனிதனாக இல்லாமல் ஒரு இயக்கமாக, ஒரு கையெழுத்து இயக்கமாக கூட ஆரம்பிச்சு வைக்கலாம். அதை ஐயா ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் கூட ஆரம்பிச்சு வைக்கலாம். முதல் கையெழுத்திட்டு அந்த பெருமை உங்களுக்கு சேரும். என்னன்னா, ஒரு அரசு திரையரங்கத்தை ஒரு ஐயா கம்யூனிஸ்ட் அவர்கள் பண்ணும்போது எல்லாருக்கும் எல்லாம் போய் சேரணும். ஒரு கலை என்பது மக்களுக்கு தானே. ஏன்னா அப்படித்தான் இருக்கணும். ஒரு அந்த மாதிரி என்னன்னா, இந்த ஓடிடியும் அரசு கையில் எடுக்கும்போது அரசுக்கு நிச்சயம் மிகப்பெரிய ஒரு வெளி ஒரு வியாபார அழுத்தம் இருந்தாலும் இது பெருசா அவங்கள பாதிக்காது. மற்ற கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு இன்னொன்று ஓடிடி நடத்துற ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு 1 கோடி ரூபாயில ஈஸியா நடத்திட முடியும். அதுக்கான ஸ்பேஸ் மட்டும் வாங்கினா போதும். அது தமிழக அரசு பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணும்போது என்னன்னா, அரசு திராவிட மாடலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாகவும் இருக்கும், சேரும். ஆனா சின்ன ஹீரோக்களை வச்சும் பண்ணாங்கன்னா அந்த சின்ன ஹீரோக்கள் வளருவாங்க. இன்னொன்று அதுதான் பெரிய விஷயம். நம்ம என்னன்னா, ஜெயிக்கிற குதிரை மேல உட்கார்றத விட நான் இருக்கிற கழுதையா இருந்தாலும் அதை நான் ஹீரோ ஆக்கி காட்டுறேங்கிறது தான் ஒரு டைரக்டரோட பலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படித்தான் எல்லாருமே இங்க பெரிய பெரிய இப்போ ஸ்ரீதர் சார்லாம் இருக்காருன்னா அவரோட ஆரம்ப கட்டத்தில் அப்படித்தான் யாருனாலும் ஹீரோ ஆக்கிட்டு இருந்தாரு. ரொம்ப சந்தோஷம். அடுத்ததா இந்த பாப்கார்ன் விலை இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவுக்கு பெரிய பிரச்சனையே இந்த பாப்கார்ன் விலை தான். ஒரு பாப்கார்னோட உற்பத்தி செலவு எவ்வளோன்னு யாருக்காவது தெரியுமா? நம்ம எல்லாரும் பாப்கார்ன் சாப்பிட்டுருப்போம், குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்துருப்போம். சார் சொல்லுங்க சார், பாசங்க சார் நீங்க சொல்லுங்க. 10 ரூபா தான் இருக்கும். வெறும் சோளபுரி, அதில் கொஞ்சம் கெமிக்கலை போடுறாங்க. 5 ரூபா. சரி 5 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதை ஒரு தேட்டரில் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரி 25 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதை ஒரு தேட்டரில் 100 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதை வந்து அரசு கேட்க முடியாது, அவங்க இடத்துல அவங்க விற்கிறாங்க அப்படின்னா, அப்போ அரசு ஏன் வந்து விவசாயியோட அரிசி விலையம் நெல் விலையம் தீர்மானிக்குது? ஏன் கரும்போட விலையை அரசு தீர்மானிக்கணும்? அதை விட மிகப்பெரிய உழைப்புல இது வந்து சோளப்பொரி ஒரு மிஷினில் போட்டால் ரெடி ஆகிடும் 5 நிமிஷத்தில். ஆனால் ஒரு கரும்பையும் ஒரு நெல்லையும் உருவாக்கக்கூடிய விவசாயிக்கு எவ்வளோ பெரிய வழிகள் இருக்கும். அப்போ ஒட்டுமொத்த சமூகமும் விவசாயியை ஏமாத்துதா, சுரண்டுதா? இதெல்லாம் வந்து மக்கள் கேள்வியே கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஒரு 50 காசு 1 ரூபா உங்களை ஏமாத்திட்டேன்னா அந்த கண்டக்டரோட சண்டைக்கு போகிறீங்க. இல்லை ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டா, அந்த 1 ரூபாய்க்கு பதில் ஒரு சாக்லேட்டை கொடுத்தா உங்கள் வீரத்தை காட்டுறீங்கல்ல. ஒரு பாப்கார்ன் விலையை உங்கள் பாக்கெட்ல இருந்து உங்களுக்கு இப்போ இதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அடுத்த தடவை இந்த வீடியோ யாராவது பார்க்குறீங்கன்னா ஒரு பாப்கார்னை வாங்கும்போது என்னை நினைக்காதீங்க. என்னை நினைச்சா பாப்கார்ன் ஞாபகம் வரும். அப்போ உங்களுக்கு 15 ரூபா 25 ரூபா இருக்கக்கூடிய பாப்கார்னை 100 ரூபாயிலேருந்து 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ உங்கள்கிட்ட திருடுறாங்க. அது திருட்டு. அப்படிங்கும்போது நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? அந்த திரையரங்க புறக்கணிங்க, அந்த இடத்துக்கு போகாதீங்க. நீங்கள் அது ஒரு சோஷியல் மீடியா இருக்கலாம். இன்னைக்கு மிகப்பெரிய பலமே சோஷியல் மீடியா தான். ஃபோட்டோ எடுத்து போடுங்க. இந்த மாதிரி திருடுறாங்க, ஒரு 25 ரூபா பாப்கார்னை 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது அரசு தலையிடலாம். இல்லை அப்படி அதில் தலையிடக்கூடாதுன்னா இங்கே விவசாயிகள் உற்பத்தி பொருளை தலையிடக்கூடாது. ஒன்று அங்கே நீங்கள் போல அப்படின்னா ஒரு விவசாயி அவன் நிலத்துல நினைக்கிறத அவன் விளைச்சி வச்சுக்கலாம், அவங்க விளை வைக்கலாங்கிறதா நினைக்கணும். அப்படிதான் ஒரு இதாக இருக்கணும். இதுவும் ஒரு அரசு கவனத்துக்கு கொண்டு சொல்கிறேன். அதுக்கு தான் அரசு திரையரங்கு உறுப்பினர் சொல்றோம். இல்லை சார், அது இது ஒரு விவாதமாக நம்ம பண்ணலாம். நம்ம அது ஒரு ஆர்குமெண்ட்டை கொண்டு வந்து இதை நம்ம அரசுக்கு கொண்டு போவோம். இல்லை சார், அதில் நிறைய அரசு திரையரங்கத்தை நடத்துறதே அரசியல்வாதிகள் தான். அதனால அதுக்கு தீர்வு அரசு இதுதான்.